இதை படித்தோடனே எனக்கு அப்படியே மனசுக்குள்ள வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோலாம் போட்டு அந்த பழைய வீட்டில் இருந்து அந்த கிச்சன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து தட்டில் வரிசை வைக்கும் போது வச்சுக்கலாம். தட்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாக்கு மட்டை தட்டு வாங்கிக்கோங்க. இதையே வந்து நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு ராப்பர் போட்டு நீங்கள் ராப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இன்னைக்கு வந்து அருணுக்கு வந்து பர்த்டே வேற. இங்கே வந்து ஒன்று ஒன்றா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் எவ்வளோ பேர் பேக் பண்ணுறாங்க பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வருஷ சாமான் வைக்கணும்னா இந்த டீம் உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் தட்டு வரிசை வைக்கும் போது எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. சும்மா அப்படியே அடுக்கி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு தட்டு வரிசை வைக்கும் போது ஒரு கணக்கு இருக்குது. சிம்பிளாக வைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 5 தட்டு வைக்கலாம். 7 தட்டு வந்து வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 9 தட்டு, கொஞ்சம் அதிகமாக வைக்கிறோம் அப்படின்னா 9 தட்டு வைக்கலாம். அதை விட கொஞ்சம் அதிகம்னா 11 தட்டு வைக்கலாம். அதை விட ஒரு கொஞ்சம் அதிகம்னா 16 தட்டு வைக்கலாம். அதுக்கு அதிகமாக நல்லா கொஞ்சம் கிராண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 21 தட்டு வைக்கலாம். ரொம்ப கிராண்டாக வைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து 36 தட்டு, 51 தட்டு, 101 தட்டு, இப்படி எல்லாருமே வந்து அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 தட்டுக்கு கணக்கு பண்ணியிருக்கேன். ரெடி பண்றாங்க வரப்போற பொண்ணுக்காக இல்ல, ரமேஷுக்காக. ரமேஷுக்காக. ஏய், இதெல்லாம் என் புள்ளைக்கு. பொண்ணு வீட்டுக்கு தான். ஆமா, பொண்ணு வீட்டுக்கு தான் போவோம். கரெக்ட். அவன் இப்ப பதில் சொல்ல மாட்டான். உங்களுக்கு கஷ்டம் அது, எங்களுக்கு இந்த இதுலாம் போயிடுவே. பொண்ணு வீட்டுக்கு கஷ்டம். அது சாக்லேட்லாம் இருக்கு வேற, பாக்ஸ் எல்லாமே அங்க போயிடும். புள்ள வீட்டுக்கு வந்து எல்லாமே இது வந்து பாதி நம்ம வந்து அந்த காலத்துலலாம் வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே கொண்டு போகும்போது பாதி வந்து பொண்ணை கூட்டின்னு போகும்போதே காலி பண்ணிடுவாங்க. ஆமா, காலி பண்ணிடுவாங்க. இதுல வேற என்ன பண்ணாங்க, இங்க இருந்து இங்க எடுத்து கொடுத்து அடுத்த பைக்கு அப்படியெல்லாம் போகும். இப்பெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி நீங்க தட்டு மட்டும் தான் வைக்கணும் சரியா, இந்த மாதிரி தட்டு மட்டும் தனியா போகும். ஆனா இப்பெல்லாம் வந்து அழகா அதை பேக் பண்ணி ஒரு பார்க்கறதுக்கு ஒரு லுக்கா வந்து வைக்கிறாங்க. அதனால யாரும் எங்கேயும் எந்த பழமும் சுட முடியாது. இது ஒரு நல்ல ஐடியா இல்ல? நாங்க சுட மாட்டோம், ஆனா போகும்போது ஜூஸ் ஆக்கி எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக வந்து சாக்லேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பேர்? சாக்கோ மாம்ஸுங்கிற பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி சீர்வரிசை வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிளேட்ல வைக்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ணி ஹோம்மேடா வந்து தராங்க நம்மளுக்கு. ஸோ இதே நம்ம வந்து தூரம் அப்படின்றதுனால நமக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து தட்டிலேயே வந்து பிரம்மாண்டமா அழகா வந்து தட்டு வரிசை வைக்கிறதுக்கு டிசைனாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுலயுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க சாக்லேட். நாங்க நேற்றுக்கு ஓபன் பண்ணி பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. இங்க வந்து மகிழ்வான தருணங்கள். சரி, அப்புறம் நெகிழ்வான நேசங்கள் நிகழட்டும் அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க லோகோல. இதை நான் ஓப்பன் பண்ணோடனே இதை படித்தோடனே எனக்கு அப்படியே மனசுக்குள்ள வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை படித்தோடனே தான் சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு உள்ள பார்த்தோடனே சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபோட்டோ வந்து எங்கேருந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷோட டிபியா, அதுலேருந்து எடுத்து போட்டுட்டாங்க. நல்லா இருந்தது. இதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அடாடா, என்னோட ஃபோட்டோலாம் போட்டு அந்த பழைய வீட்டில் இருந்து அந்த கிச்சன் சூப்பராக இருக்குது பாருங்க. இது எனக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் இப்போ சொன்னாங்க. தம்பிக்காக பண்ணால் மட்டும் எனக்கு மனசு வருத்தம் வந்துடும், உங்களுக்காகவும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பரவாயில்ல. இது எப்போ தின்றதுலேயே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க சாக்லேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் இதை வந்து
வந்து ரிவீல் பண்ணலாமா? ரிவீல் பண்ணக்கூடாது. ஆமா, நாங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து தூரத்துல இருந்து காமிக்கிறோம். இங்க பாருங்க, ஏன்னா இதுல தான் பொண்ணோட நேம் இருக்கு. ஆமா, பாத்துக்கங்க ரிவீல் பண்ண மாட்டோம் நாங்க இப்ப. இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த மாதிரி வந்து நார்மல் சாக்லேட்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டா வந்து நம்ம வந்து தட்டுல வரிசை வைக்கும் போது வச்சுக்கலாம். இதுவும் பாருங்க, இது மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் வந்து தட்டுல வைக்கிறதுக்கு. ஆமா, எல்லாமே தட்டு. இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு. இது வந்து எல்லாருக்கும் அதான் இந்த ரெண்டும் வந்து தட்டு வரிசைக்காக. சரியா? இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. இன்னும் அழகாக அந்த சுனிதாவோட ஃபங்க்ஷன் போனப்போ ஏதோ பாக்ஸ் மாதிரியெல்லாம் செஞ்சு கிஃப்ட் மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து அதெல்லாம் வர வைக்க முடியாது அப்படின்றதுனால அவங்க நாமக்கல்ல ஈரோடு அனுப்புறாங்க எல்லா இடத்துக்குமே. ஆமா, இந்த பாருங்க கொரியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி டேமேஜ் இல்லாமல் அழகாக வந்திருந்தது இந்த பாக்ஸில். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தட்டு வரிசை வைக்கிறீங்க இல்லை கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட நம்பர் எல்லாமே கீழே கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பிரித்து அந்த தட்டில் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் 3 விதமான வாழைப்பழம் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து மாம்பழம் வாங்கியிருக்கேன். மாம்பழம் பயங்கர ரேட், அதனால் 4 மாம்பழம் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் சாத்துக்குடி, கொய்யாக்காய், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் இந்த ஜூஸு, இந்த பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டு. இது வந்து எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து அந்த காலத்தில் இதுதான் தருவாங்க. 2 ரூபா. நான் வந்து 65. இது அதுக்கப்புறம் இது வந்து எப்படி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுவண்டியில் விற்றுக்கிட்டே போவாங்க. அதை வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே போட்டு ஒன்றா ஸ்கூலுக்குள்ளே கிளாஸில் போய் உட்காந்துக்கிட்டு டீச்சருக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்றது. இதுதான் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால. ஏய், நான் 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்டா, 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். 7ஆம் கிளாஸ் பாஸ், 8ஆம் கிளாஸ் தான் போல. ஏய், என்ன பார்த்து நீ 7ஆம் கிளாஸ் ஃபெயில், 7ஆம் கிளாஸ் பாஸ், 8ஆம் கிளாஸ் போல. நான் ஏன் போல போயிட்டு 8 எனக்கு ராசி இல்லை. அதுக்கப்புறம் பைனாப்பிள் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பலாப்பழம் வாங்கியிருக்கேன். பலாப்பழம் வந்து ஒரு சென்டிமெண்ட், அதாவது மாப்பழா வாழை, இது 3 வந்து முக்கணி அப்படிம்பாங்க. அதனால் அந்த 3 பழமும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தர்பூசணி, அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கியிருக்கேன், கிர்னி பழம், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம், தேங்காய், மட்டை தேங்காய், இப்படி ஏகப்பட்டது வாங்கியிருக்கோம். ஆனால் எத்தனை தட்டு செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல எனக்கு பேசும்போதே வந்து ரொம்ப மூச்சு வாங்குது. அதனால் இனிமேல் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக் பண்ணுங்க. கட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அழகா வந்துச்சு. அது பொண்ணு வந்தவ. ஆமா. இப்படி நான் பாருங்க லொடக்கன் போயிடுச்சு. அதனால பொறுமையா நிதானமா இந்த மாதிரி ஒரு தட்டு வாங்கிட்டாங்க. எதுக்குன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணு. இல்ல ஃபுல்லாவே போடுங்க. கீழே இது வந்து இந்த மாதிரி நம்ம தட்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாக்கு மட்டை தட்டு வாங்கிக்கோங்க. இதையே வந்து நம்ம அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இல்லைப்பா, நிறைய பேர் வீட்டில் நிறைய தட்டு இருக்காது இல்லையா, அப்போ இதை வாங்கி வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓ, இது அந்த சில்வர் கலருக்கு பதில். எஸ், பாத்தீங்களா? நான் கூட நினைச்சேன் மேல ராப்பர் போட்டோனே அது இல்லாம இல்ல அது மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம போயிட்டு பொண்ணு வீட்டில் போயிட்டு கொஞ்சம் தட்டு கொடுங்கன்னு கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் கெஞ்சாம நம்ம கௌரவமா அழகா நம்ம இங்கேயே வந்து பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். நம்மலாம் அந்த காலத்துல அப்படிதான். ஏய், என்னடா 7ஆம் கிளாஸ் ஃபெயில் இல்லடா, பாஸ்டா. பாஸ் ஆனதுல தான் இந்த 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு நான் இந்த அளவுக்கு இருக்கேன். பிகாம் முடிச்சிட்டு நீ எங்க நிக்கிற? அப்புறம் எங்களோட ஆடிட்டர் வந்து அவர்தான். ஆலினால் ஆடிட்டர். அதோ இங்க இருக்கு. உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்புறம் நம்பர் கொடுத்துருவேன்.
இல்ல உண்மையிலே சொல்றேன். ஆக்சுவலி இது நீங்க வந்து ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கீங்க, ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறது. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த 2-3 பேருக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் பண்ணி கொடுக்குறாப்புல, சூப்பராக பண்ணி தருவாப்புல. நாளைக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு பண்ணி கொடுப்பாப்புல. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஜிஎஸ்டி பற்றி பண்ணணும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வினோத் நானும் அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான், நான் இதெல்லாம் பண்ணி தரேன். ஏது அந்த மவுஸ் ஆடிட்டு இருக்கேன் நைட் அதானே ஆஃபீஸில் பார்த்து அடிப்பாங்க. இதை ஒட்டி ஒட்டி நீங்கள் கொடுங்க. அந்தாங்க ஒருத்தவங்க வந்து அந்த பேப்பர் கவர் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க டிப்ஸ் போடுறாங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. இது எப்படி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரேப்பர் போட்டு நீங்கள் ரேப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கவே. கடையில் வந்து இந்த ஒரு பிளேட்டே எவ்வளோ சொன்னாங்கம்மா? 200 250 சொன்னாங்க போல. 200 250 300 பிளேட் வாங்கிட்டு 200 பிளேட் இல்லடா, இது வேற. இது இந்த தட்டு மொத்தமா தட்டு ஒரு தட்டு 10 ரூபாய், சின்ன பெரிய தட்டு 10 ரூபாய், சின்ன தட்டு 6 ரூபாய். இது வந்து 100 ரூபாய். 100 ரூபாய் இருந்தால் நீங்கள் பேக் பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து அருணுக்கு வந்து பர்த்டே வேறு. பர்த்டே விஷ் பண்ணுறேங்க. ஆமாம் ஆமாம், நானும் அதான் நான் யோசித்தேன். லாஸ்ட்டு நம்ம கிரேபேஸ் வந்து ஜெயந்தியோடைய பர்த்டே. இன்னைக்கு வந்து அண்ணாவோட என்கேஜ்மெண்ட் அப்போ வந்து அருணுக்கு பர்த்டே. ஆமாம், மேரேஜ் அப்போ யாருக்கு பர்த்டே? யாருக்குமே கிடையாது. மேரேஜ் டேட் அப்போதான். இல்லை எனக்கு தெரியாது. இங்கே வந்து ஒன்று ஒன்றா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் எவ்வளோ பேர் பேக் பண்ணுறாங்க பாருங்க. ஜெயந்தி ஜெயந்தி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. குறும்படம் தான். என்ன பண்ண நீ இப்போ? ஒரு கை பலி முட்டாயத்துக்கு வாயில போட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க? தட்டு வச்சுட்டு இருக்கீங்களா? மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ இன்னும் அப்படியே 1 by 1 எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. மாமா வந்துட்டாரு. அவங்க வந்து எங்கள் பாட்டி, அம்மாவுடைய சித்தி. ஐயா ஹாய் சொல்லுங்க. போட்டோ கிடையாது, இது வீடியோ. பேசுங்க. என்ன பேசணும்? ஏதாவது பேசுங்க. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் கொடுங்க. எல்லாம் அவங்க நல்லா குழந்தை குட்டியோட அடுத்த வருஷம் குழந்தை விளையாடணும். என்ன பண்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி பண்ணாதான் நல்லா இருக்குமா? டெக்கரேட்டர் சொல்லுங்க தெரியுமா? அவ்வளோதான் சுருட்டிங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான் சுருட்டு. ஃபைனலாக வந்து இவ்வளோ பெரிய டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இதை வந்து நாங்கள் செஞ்சோம். உனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால ஒண்ணு வந்து என்ன பண்ணீங்க? ஸோ எல்லாருமே பண்ணாங்க. கேமராவே ஃபோக்கஸ் ஆகல. அவ்வளோ பேர் இந்த வேலை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வருஷ சாமா வைக்கணும்னா இந்த டீமை நாங்கள் ஜெயந்தி பண்ணோம்னு நான் சொல்றேன். மெகந்தி வைக்கும், அதுக்கப்புறம் இந்த பிளவுஸ்க்குலாம் வந்து டிசைன் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? மவுஸ் ஆட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9990. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. லக்ஷிதா நீங்க என்னடா பண்ணீங்க? நான் தூங்கிட்டேன். நான் தூங்கினதுனால தான் நீங்க இதெல்லாம் பண்ணீங்க.
என்னென்ன வச்சிருக்கீங்கம்மா? திராட்சை, அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து மேங்கோ ஜூஸ், அதுக்கப்புறம் கொய்யா ஜூஸ், கொய்யாக்காய், அதுக்கப்புறம் மில்க் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் மாதுளம் பழம், ஒரு சாக்லேட்டு, சாத்துக்குடி, அதுக்கப்புறம் மேரி பிஸ்கெட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் டேக்ஸா மாம்பழம், அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு சாக்லேட்டு, இது வந்து பேரிக்காய், இது வாழைப்பழம், கற்பூர வாழை, அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கேன், கல்கண்டு, அதுக்கப்புறம் அது என்ன ஜூஸு, அதுக்கப்புறம் திராட்சை, பாதம், அதுக்கப்புறம் குபே பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சின்ன வயசில் சாப்பிட்ட பள்ளி மிட்டாய், அதுக்கப்புறம் இது வந்து செரி, அதுக்கப்புறம் இது வந்து ட்ரெஸ்ஸு, பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட்டா ஏதோ இல்லை, நான் அன்னாச்சி பழம், இது வந்து தேங்காய், இது வந்து தர்பூசணி, இது வந்து கிர்னி பழம், இது வந்து செவ்வாழை, இது வந்து பூம்பழம், இங்கே வந்து அவங்க கொடுத்த சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு. அவ்வளோதான். கிட்டத்தட்ட பாருங்க. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து ஜெயந்தி நம்பர் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.